திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆன்லைன் சூதாட்டங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இதுவரை 88 பேர் ஆன்லைன் சூதாட்டம் மூலமாக அந்த விளையாட்டில் பங்கேற்று கோடிக்கணக்கான ரூபாய்களை இழந்து தங்களுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது கடந்த 3 மாதத்தில் 2025ஆம் ஆண்டு மட்டும் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த ஆன்லைன் சூதாட்டம் மூலமாக உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிப்பதாக கூறிய தமிழக அரசு அது பற்றி கண்டுகொள்ளவே இல்லை என்கிற வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே இருக்கக்கூடிய தேவர்மலை என்கிற பகுதியில் வசித்து வரக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில், அதாவது மூதாதூரில் இருக்கக்கூடிய தனி வங்கி ஒன்றில் மேலராக பணியாற்றி வரக்கூடிய ஜெயக்குமார் என்பவர் ஆன்லைன் சூதாட்டம் மூலமாக 10 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்திருக்கிறார். மன உளைச்சலுக்கு ஆளான ஜெயக்குமார் தனது பூர்வீக ஊரான நாமக்கல் மாவட்டத்திற்கு செல்லுகிற பொழுது ஈரோடு அருகே ரயில் முன் பாய்ந்து அவர் உயிரிழந்திருக்கிறார். அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக நிலைகுலைந்து போயிருக்கிறது. கடந்த 3 மாதம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய 2025 இந்த 3 மாதங்களில் 11 பேர் ஜெயக்குமாரோடு ஆன்லைன் சூதாட்டம் மூலமாக லட்சக்கணக்கான ரூபாய்களை இழந்திருக்கிறார்கள். தங்களுடைய இன்னுயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் ஆன்லைன் சூதாட்டம் காரணமாக பல நபர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 88 பேர் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் அருகே ஆன்லைன் ரம்மியால் 17 லட்சம் ரூபாய் இழந்த மன உளைச்சலுக்கு உள்ளான தீயணைப்பு வீரர் கருப்பசாமி என்பவர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஆன்லைன் கிரிக்கெட் சூதாட்டத்தில் 75 லட்சம் ரூபாய் வரை கடன் ஏற்பட்டு லாரி ஓட்டுநர் தமிழ்மணி வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருவள்ளூர் அருகே ஆன்லைன் விளையாட்டில் 10 லட்சம் ரூபாய் இழந்த இளைஞர் தமிழ்ச்செல்வன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே டி நகர் பகுதியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி ஆசிரியர் அருணாச்சலம் என்பவர் ஆன்லைன் ரம்மியால் லட்சக்கணக்கான பணத்தை இழந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருச்சி வடக்கு தாராநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 27 வயதான கனகராஜ் திருமணமாகி 9 மாதங்களிலேயே ஆன்லைன் ரம்மி மூலமாக நஷ்டம் ஏற்பட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாசத்திரம் அடுத்த மதுரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான ராஜசேகர் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் 20 லட்சம் ரூபாயை இழந்து ஆட்டோயும் இழந்ததால் தற்கொலை செய்து கொண்டார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செந்துறை குறும்பப்பட்டி என்கிற அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் ஆன்லைன் விளையாட்டில் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணத்தை இழந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே செல்போன் செயலி மூலம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் பெற்று 39 வயதான புனிதா மன உளைச்சல் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கணவன் ஆன்லைன் ரம்மியால் விளையாடி பணத்தை இழந்ததால் மனைவி வெண்ணிலா தனது பிஞ்சு குழந்தைகளோடு கணவன் முன்னே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு அவலங்கள் தமிழகம் முழுவதுமாக இந்த 3 மாதங்களில் 11 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இதுவரை ஆன்லைன் ரம்மி மூலமாக 88 பேர் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆன்லைன் சூதாட்டத்திலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கு திமுக அரசு படுதோல்வி அடைந்திருக்கிறது. ஒரு துரும்பையும் கிள்ளி போடவில்லை என்று உயிரிழந்த குடும்பத்தினரும் பொதுமக்களும் வேதனை தெரிவிக்கிறார்கள். ஆன்லைன் என்கிற இந்த அரக்கனிடமிருந்து இதனால் பழக்கப்பட்ட இந்த விளையாட்டில் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து தொலைத்துக் கொண்டிருக்கிற, அதே போன்ற கலக்கத்தில் இருக்கக்கூடிய, தற்கொலைக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய, மேலும் ஒரு உயிர் கூட போகாத அளவிற்கு உடனடி நடவடிக்கை தேவை என்பது இந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தாருடைய கோரிக்கையாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.